சூப்பரான உடைச்சு ஊத்துன முட்டை குருமா எப்படி பண்றது பார்க்கலாமா? இது தோசை, இட்லி, சப்பாத்தி கூட சூப்பரா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமா பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுருங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோனே வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குனோனே, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா சுருள வதங்குனோனே, குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 1 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தியிருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது, இந்த அரைச்ச பேஸ்ட்ட இது கூட சேர்த்துட்டு, நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமா கொதிச்ச உடனேயே, நமக்கு எத்தன முட்டை தேவையோ, அத்தன முட்டை இதுல போட்டுட்டு மூடி வச்சுருங்க. எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லயே வேக விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போட்ட உடனே உங்களுக்கு முட்டை குருமா ரெடி. கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கோங்க.